வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பழனி கதிரோட டிராவல்ஸ் ஆஃபீஸ்க்கு வர மாமா வாங்க அப்படின்னு உற்சாகமா வரவேற்கிறாரு கதிர். உட்காருங்கன்னு சொல்ல பழனி ஆப்போசிட்ல உட்கார்றாரு. அப்படின்னு சந்தோஷமா உட்கார்றவரு மாப்பிள்ள ராஜி எங்கன்னு கேக்குறாரு. அவ வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு கதிர் சொல்ல ஆஹா அப்படிங்கிற பழனி நீ என்ன பண்றன்னு கேக்குறாரு. நான் அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு கதிர் சொல்ல ஓ இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரில் தானா அப்படின்னு பழனி கேட்க ஆமாம் மாமா வெறும் 10 நிமிஷம்தான், ஒரு மாசம் அக்கவுண்ட்ஸை கூட பார்த்துடலாம் அப்படின்னு கதிர் சொல்ல இது தெரியாம தான் நாள் கணக்கா மனக்கணக்கு போட்டுட்டு இருக்காரு உங்க அப்பா கடையில அப்படின்னு பழனி சொல்ல அவருக்கு எல்லாம் தெரியுமாமா, ஆனா அவர் இதெல்லாம் நம்ப மாட்டாருங்கிறாரு கதிர். டீ சாப்பிடுறீங்களா சொல்லட்டுமான்னு கதிர் கேட்க இல்ல வேணாம் மாப்ள, சாப்பிடுற நேரத்துல எதுக்கு போய் டீ எல்லாம் அப்படின்னு பழனி சொல்ல சரி சரின்னு தலையாடுறாரு கதிர். பழனி அதுதான்டான்ற மாதிரி தலையாட்ட என்னமாமா திடீர்னு டிராவல்ஸ் பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு கதிர் கேட்க இந்த பக்கம் ஒரு டெலிவரி இருந்தது கொடுத்துட்டு அப்படியே அம்மன் கோவில்ல ஒரு அர்ச்சனைக்கு சொல்லிட்டு அதோட உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேங்கிறாரு பழனி. என்ன அர்ச்சனைன்னு கதிர் கேட்க அதுவா என் ஆத்தாவுக்கு பிறந்த நாள் வருதுல்ல, வருஷம் நான் போய் அம்மன் கோவில்ல அர்ச்சனை பண்ணுவேன், அதான் இந்த வருஷமும் சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்க ஆத்தாவோட 75வது பிறந்த நாளுங்கிறதால பொங்கலுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு பழனி சொல்ல அம்பட்டு தானான்னு கேட்கிறாரு கதிர். அவர் ஆமான்னு சொல்ல இது பவழ விழா மாமா, கொண்டாட்டம்லாம் கிடையாதான்னு கேக்குறாரு கதிர். அதெல்லாம் எங்க அண்ணனுங்க பாத்துக்கிடுவாங்கப்பா அப்படின்னு பழனி சொல்ல நீங்க எதுவும் பண்ண வேணாமான்னு கதிர் கேக்குறாரு. நான் என்ன பண்றது அப்படின்னு பழனி கேட்க அம்மாச்சிக்கு ஒரு ஒட்டியானம் வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரிங்கிறாரு கதிர். டேய் என்னை வச்சு படுபயங்கரமா காமெடி பண்றடா நீ அப்படிங்கிற மாதிரி பாக்குற பழனி அந்த ஒட்டியானத்துல ஓ வாங்குறது கூட எனக்கு வக்கில்ல, கிண்டல் பண்ணிக்கிட்டு நீ வேற அப்படின்னு பழனி சொல்ல மாமா காசு எதுவும் வேணுமான்னு கேக்குறாரு கதிர். பாடுறா பெரிய மனுஷனை, இந்த மாமனுக்கே காசு கொடுக்குறேன்னு சொல்றான் அப்படின்னு பழனி சொல்ல மாமா உங்ககிட்ட இருந்து நான் 80 தடவை ஆட்டையை போட்டிருப்பேன், அதை திருப்பி கொடுக்கறதா நினைச்சுக்கோங்க அப்படின்னு கதிர் சொல்ல பழனி சிரிக்கிறாரு. காசு வேணாம், கிஃப்ட் ஏதாவது வாங்கி தருவாங்கிறாரு கதிர். இல்லப்பா என் ஆத்தாவுக்கு பெருசா கிஃப்ட்ல எல்லாம் விருப்பம் இல்ல, அது எதுவும் கூட ஆசைப்பட்டு கேட்டது கிடையாது அப்படின்னு பழனி சொல்ல அது எப்படி மாமா எதுக்குமே ஆசைப்படாம ஒருத்தரால இருக்க முடியும், கண்டிப்பா அம்மாச்சிக்கு ஆசை ஏதாவது ஒண்ணு இருக்குங்கிறாரு கதிர். அதெல்லாம் இருக்கு, 2 ஆசை இருக்கு, ஆனா அந்த 2 ஆசையையும் நாம நிறைவேற்ற முடியாதுங்கிறாரு பழனி. அப்படி என்ன ஆசைன்னு கதிர் கேட்க அக்கா மச்சான்னு நீங்க எல்லாருமா சேர்ந்து உங்க குடும்பத்தோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை, அது நடக்குமா? அப்பா இன்னொரு ஆசை சொல்லுச்சு, அது அதை விட பயங்கரம், மேல போய் சேர்ந்த என் அப்பாவோட சேர்ந்து ஜோடியா ஒரு போட்டோ எடுக்கணுமாங்கிறாரு பழனி. என்ன மாமா அம்மாச்சியும் தாத்தாவும் சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுத்துக்கிட்டது இல்லையான்னு கேக்குறாரு கதிரு. எங்க அந்த காலத்துல யார் மாப்பிள்ள போட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க, இந்த 2 தான் என் ஆத்தாவோட ஆசையா, வேற எதுவுமே இல்லையா அப்படிங்கிற பழனி. இத போய் நாம நிறைவேற்ற முடியுமா சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க கதிர் யோசிச்சுட்டு இருக்காரு சிரிப்போட. கஷ்டம்தான் அப்படின்னு கதிர் சொல்ல கஷ்டம் இல்ல மாப்பிள்ள, வாய்ப்பே இல்லாத விஷயம் அப்படின்னு பழனி சொல்ல கதிர் யோசிச்சுட்டே இருக்காரு. என்னப்பா யோசிக்கிறேங்கிறாரு பழனி. ஒன்னும் இல்ல மாமா சும்மா யோசிச்சேன். அப்புறம் எப்படி மாமா கடையில வியாபாரம் எல்லாம் நல்லா போகுதாங்கிறாரு கதிர். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு மாப்பிள்ள, ஆனா என்ன ஒண்ணு இப்ப மக்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்ல, 50 கிராம் கடுகு வேணாலும் போனை போட்டு ஆர்டர் சொல்லிடுறாங்க, நாம வண்டிக்கு பெட்ரோலை போட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், முடியலப்பா. இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை டெலிவரிங்கிற, எப்பா என்னோட பாதி வாழ்க்கை பைக்கு ஓட்டியே போயிடுதுப்பா அப்படின்னு பழனி சலிப்பா சொல்லிட்டு இருக்க. பேசாம டிராவல்ஸ்க்கு வந்துருங்க மாமா அப்படின்னு கதிர் சொல்ல உடனே பழனி ஒரு வெள்ளந்தியான சிரிப்போட டிராவல்ஸுக்கா, இங்கே எனக்கு என்ன தெரியணும், சுத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்றாரு. ஒரு வாரம் வந்தா எல்லாம் தன்னால தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு கதிர் சொல்லிட்டு பழனியை பார்க்க அவர் சிரிப்போட கதிரை பார்த்துட்டு இருக்காரு. அட என்ன மாப்பிள்ள நீன்ற மாதிரி அவரு பார்த்துட்டு இருக்க. ஏன் மச்சானை விட்டு வரமாட்டீங்களோன்னு கேக்குறாரு கதிர். பழனி பதில் சொல்ல முடியாம திணறிட்டு சிரிச்சிட்டு இருக்க. அம்பட்டு பாசம் இல்ல மாமா, இருக்கட்டும்னு கிண்டல் பண்றாரு கதிர். பழனி வெக்கத்தோட சிரிச்சாலும் ஒரு சின்ன சோகம் அதுல இலையோடுது. குவார்டர்ஸ்ல தனியா பாய் வச்சு படுத்துட்டு இருக்கிற மீனா தூக்கமும் முழிப்புமா மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. மொபைல் எடுத்து பாக்குறவங்க ஐயோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அப்படியே சிவரை பார்க்க அங்கெல்லாம் ஒரே வெறுமையா இருக்கு.
டக்குன்னு அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு பாண்டியன் கோமதி காலில் விழுந்து ஆசி வாங்குறதும் அவங்க எந்த தயக்கமும் இல்லாம ஆசீர்வாதம் பண்றதும் ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் பார்க்க அது அவங்க தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன். அதுல 3 ஜோடிங்களும் நிக்க நடுவுல குழலி நின்னுட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்ல முடியாத சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. அது மீனாவோட மனக்கண்ணுல வந்துட்டு போக அடுத்த காட்சி வருது. மீனாவையும் ராஜியையும் பாராட்டுறதுக்குன்னு கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அதை வெட்டிட்டு இருக்காங்க. மீனா ராஜிக்கு ஊட்டி விட மீனாவுக்கு கோமதி ஊட்டி விடுறாங்க. அப்படியே மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிட்டதும் மீனாவோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஒரு நாள் சாப்பிடும்போது எல்லாருக்கும் ஒரு வாயா கொடுத்துட்டு இருக்க பாண்டியன் பழனிக்கு ஒரு உருண்டை எடுத்து அப்படியே வாயில துணிச்சு விட பழனி அதை வாயை மூடவும் முடியாம துப்பவும் முடியாம தடுமாறுறத பார்த்து எல்லாரும் சிரிச்சதும் மீனாவோட மனசுல விரியுது. அடுத்து கோமதி கிச்சன்ல ஒரு வருத்தமா நின்னுட்டு இருக்க மீனா அவங்கள பார்த்துட்டு அப்படியே அவங்க தோல்ல சாஞ்சிக்க கோமதி அந்த வருத்தத்தை மறந்து மீனாவை பார்த்து சிரிச்சதும் அடுத்து ராஜி மயிலன்னு பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்ததும் அடுத்து ராஜி வந்து அடுத்த ஷோல்டர்ல சாஞ்சிக்க கோமதி 2 கையாலையும் 2 பேரையும் தாங்கி பிடிச்சுக்கிட்டதும் மீனாவோட மனசுல விரிய அவங்க ரொம்ப நொந்து போய் பாக்குறாங்க. இந்த நினைப்பெல்லாம் அவங்களுக்கே தெரியாம அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரா வழிய மெதுவா அதை தொடச்சிக்கிறாங்க. அர்த்த ராத்திரி ஆனாலும் ஆபீசர் செந்தில் இன்னும் வீட்டுக்கு வந்த பாடல. ராஜி இங்க தனியா அவங்க ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நினைப்பு ஃபுல்லா அவங்க அண்ணனை பத்தி தான் இருக்கு. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் திருந்திட்டேன் நான் நம்புவேன். வீட்டில் இருக்கவங்க நம்புவாங்களா? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி அரசு விஷயத்துல அம்புட்டு பெரிய தப்பு பண்ணியாச்சு. 2 வீட்டுக்கு இருக்கிற பகை இன்னும் பெருசாயிடுச்சு. இப்ப வந்து பாட்டி பிறந்த நாளைக்கு எல்லாரையும் வர சொன்னா எப்படி வர சொல்றது? அப்பத்தான் பிறந்த நாள்னு அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? எல்லாருமே வரணுமா? நான் எப்படி இது வீட்டுல சொல்ல முடியும் அப்படின்னு ராஜு சத்தமாவே தனக்கு பேசுறதா நினைச்சிட்டு பேச உலர வர்ற கதிர் என்னடா இவ என்னாச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாளே அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாரு. அங்க இங்கன்னு சுத்தி வர பாக்குறாரு. இல்ல ஒருவேளை கையில போன்ல பேசுறாளான்னு கைய பாக்குறாரு. கண்டிப்பா முடியாது ச்சே அப்படின்னு ராஜி புலம்பிட்டு இருக்க எதிரில் வர்ற கதிர் அப்படியே மெதுவா குனிஞ்சு ராஜி முகத்துக்கிட்ட கொண்டு முகத்தை வச்சு பாக்குறாரு. அடுத்து அவங்க முகத்துக்கு நேரா இப்படி இப்படின்னு தொலாவி பார்க்க ஏய் என்ன பண்றேங்கிறாங்க ராஜி. இல்ல தனியா யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தியே அதான் யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்தேன். ஏய் ஆவிகிட்ட பேசுற சக்தி எல்லாம் உனக்கு இருக்கான்னு கேக்குறாரு கதிர். ராஜி கடுப்பாயிடுறாங்க. ஆவிகிட்டையும் பேசல எந்த பாவிகிட்டையும் பேசல நான் பாட்டுக்கு என்னமோ புலம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ராஜி சொல்ல நிமிர்ந்து நிக்கிற கதிர் என்ன புலம்பிக்கிட்டு இருந்தேன்னு கேக்குறாரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் விடுன்னு ராஜி சொல்ல ஓகேன்னு தோலை குலுக்கிட்டு போயிட்டே இருக்காரு கதிர். அவர் பாட்டுக்கு போய் ஜாலியா பாய் எடுத்துட்டு வந்து போட்டு பெட்ஷீட் எடுத்து விரிச்சு தலையினை வச்சு படுக்க போறாரு. டக்குன்னு ஞாபகம் வந்தவரா ஆமா அம்மாச்சியோட 75வது பிறந்த நாள் வரப்போகுதாமேங்கிறாரு. ராஜி திடுக்குன்னு என்ன கேட்டேன்னு கேட்க அம்மாச்சியோட 75வது பிறந்த நாள் வரப்போகுதாமேன்னு கேட்டேங்கிறாரு கதிர். ராஜு கொஞ்ச நேரம் அப்படியே ஆன பார்த்துட்டு அது எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறாங்க. மாமா சொல்லுச்சு அப்படின்னு கதிர் சொல்ல ஓ அப்படிங்கிறாங்க ராஜி. அம்மாச்சிக்கு 2 ஆசை இருக்கான் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கதிர் கேட்க அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கு அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க தாத்தாவோட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்புறம் நம்ம வீட்டுல இருக்க எல்லாரோடையும் ஒரு நல்ல குரூப் போட்டோ எடுக்கணும்னு அம்மாச்சிக்கு ஆசை இருக்கான் அது உனக்கு தெரியுமான்னு கதிர் கேக்குறாரு. தெரியும்னு ராஜி சாதாரணமா சொல்றாங்க. கதிருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. உடனே ராஜி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஏய் நீ இத பத்தியெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லைங்கிறாரு. சொல்லி என்ன ஆக போகுது நடத்தி கொடுத்துருவியா என்ன அப்படின்னு ராஜி கேட்க ஏன் என்னால நடத்தி கொடுக்க முடியாதான்னு கதிர் கேக்குறாரு. அட ஆமா இல்ல இவங்கிட்ட சொன்னா அதை கண்டிப்பா பண்ணிருவான்ல அப்படின்றது ராஜியோட டியூப்லைட் மூளைக்கு லேட்டா தான் உரைக்க ஆன்னு பாக்குறாங்க கதிர ஆமான்ற மாதிரி கண்ணாலேயே சொல்றவரு அம்மாச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அம்மா அவங்கள பாக்கணும்னு சொன்னாங்க அதை ஏன் நடத்தி கொடுத்த எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கதிர் கேட்க ராஜியோட கண்ணு 2 சாசர் மாதிரி விரிஞ்சிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு சுயநினைவுக்கு திரும்புற ராஜி தாத்தா இப்போ உசுரோடவே இல்ல. ஓ அப்ப நம்ம குடும்பத்தோட எடுக்கிற போட்டோவை பத்தி சொல்றியா? எடுத்தா ஜாலியா தான் இருக்கும். நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமான்னு கேக்குறாங்க ராஜி. என்னன்னு கதிர் கேட்க அப்பத்தாவோட பிறந்த நாள கோவில்ல வச்சு பெருசா கொண்டாடுறாங்களாம். அங்க நாமெல்லாம் குடும்பத்தோட போயிட்டு அப்பத்தாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்தா என்னங்கிறாங்க ராஜி. போலாம் ஆனா அதுல பல சிக்கல் இருக்கே. நம்ம வீட்ல எல்லாம் யாரும் பிரச்சனை இல்ல உங்க வீட்டு ஆளுங்க தான் பிரச்சனை அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி கதிர ஒரு பார்வை பார்த்துட்டு எங்க அண்ணன் முன்ன மாதிரிலாம் இல்ல அப்பத்தா பிறந்த நாளைக்கு எல்லாரும் வர முடியுமான்னு அவனே என்கிட்ட வந்து கேட்டான் தெரியுமா உனக்குன்னு ராஜி கேட்க பாருடா அந்த அளவுக்கு திருந்திட்டான் அவன் அப்படின்னு கதிர் கேட்க ஆமா
நாம போனா அவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். எங்க அப்பாவுமே எதுவும் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் மனசுல நம்ம வீட்டு ஆளுங்க மேல இருக்க கோவம் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும், இல்லைன்னா முழுசா கூட போயிருக்கும் அப்படின்னு ராஜி சொல்ல, உங்க அப்பா எல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணுவார்னு தோணல. ஆனா உங்க சித்தப்பா இருக்காரு, அதான் அந்த ஹேண்டில் பார் மீச, அவர்தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவார்னு தோணுது. நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தா கூட நாம சமாளிச்சுக்கலாம். ஆனா அம்மாச்சி முன்னாடி வச்சு ஏதாவது பண்ணி அவங்க வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க ராஜி. பிறந்த நாள்ல நாம இன்னும் சிறப்பாக்குறோன்னு போய் சிச்சுவேஷனை இன்னும் மோசமாக்கிட கூடாதுல்ல, அதான் யோசிக்கிறேங்கிறாரு கதிர். புரியுதுன்னு ராஜி மெதுவா சொல்ல, ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிப்போம் அப்படிங்கிற கதிர் ஓகே போய் படுக்கலான்ற மாதிரி வந்து பாயில உட்காந்துடுறாரு. ராஜி இன்னும் அப்படியே அங்கங்கன்னு முழிச்சிட்டு உட்காந்துருக்க. ஏய், ஏற்கனவே 517 விஷயத்த போட்டு மண்டையில குழப்பிட்டு இருப்ப, நீ எதை பத்தியும் யோசிக்காத, பாத்துக்கலான்னு கதிர் சொல்ல, ராஜி தலையாட்டினாலும் அவங்க மனசு சமாதானம் இல்லாம தான் இருக்கு. மீனா தூங்கவும் முடியாம உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க. பூட்டி இருக்க ரூம் எல்லாம் அவங்களுக்கு ஒரே பயமுறுத்தலா இருக்கு. மொபைல் எடுத்து பார்த்துட்டு மணி 12 ஆகுது. நான் தனியா இருப்பேன்ற எண்ணம் கொஞ்சமாவது இருக்கா? இந்த மனுஷனை இன்னும் காணவே இல்லை அப்படின்னு கண்ணீரோட சொல்றவங்க மொபைல் எடுக்கிறாங்க. மறுபடியும் மொபைல டொப்புன்னு கீழே வச்சுட்டு வர்ற கோவத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ டோர்பெல் ரிங் ஆகுது. அவங்க கொஞ்சம் பயமும் யோசனையுமா பார்த்துட்டு இருக்க, மறுபடியும் டோர்பெல் ரிங் ஆகுது. அவங்க கொஞ்சம் பயத்தோடையே மெதுவா திறந்து பார்க்க, அர்த்த ராத்திரியில வீட்டுக்கு வந்த ஆபீசர் செந்தில் அப்படியே ஒரு கைய செவுத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாரு. அவரு மெதுவா நிமிந்து பார்க்க கண்ணெல்லாம் செவ செவன்னு இருக்கு. மீனா கோவமும் வெறுப்புமா பார்க்க மெதுவா மூக்க தொடச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. உலர் வந்து செந்தில் கிட்ட கதவு சாத்திட்டு வர்ற மீனா, ஏன் இவ்வளவு லேட்டு? வீட்டுக்கு வந்த முதல் நாள் என்னை ஆபீஸ் போக வேணான்னு சொல்லிட்டீங்க. நியாயப்படி நீங்களும் அதை தான் பண்ணி இருக்கணும். எதுக்கு நீங்க செய்யல? சரி வேலைக்கு போனீங்க, அட்லீஸ்ட் டைமுக்காவது வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க, ஆஃப் பாயில் இட்லி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டை அங்கங்க பார்த்துட்டு, ஆமா ஏன் வீடு குப்பை மாதிரி கிடக்குன்னு கேட்குறாரு ஆபீசர் செந்தில். அரேஞ்ச் பண்ணலையான்னு கேட்டுட்டு கையில் இருக்க பேக்கை கீழே வைக்க, பால் காய்ச்சின கையோட வெளியில போனீங்க. மணி எத்தனை தெரியுமா? 12 மணி. 12 மணிக்கு வீட்டுக்கு வர்றீங்க. 10 தடவைக்கு மேல போன் பண்ணீங்க உங்களுக்கு, ஏன் அதை நீங்க அட்டன் பண்ணல அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க, செந்தில் திருட்டு மொழி முழிச்சிட்டு நிக்கிறாரு. நீங்க முதல்ல இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறமா என்ன அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு மீனா சொல்ல, உன்னை யாரடி அதிகாரம் பண்ணது அப்படின்னு செந்தில் வாயை திறந்து முகத்துக்கு நேரா பேச, மீனா படு பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அவங்களால நாத்தம் தாங்க முடியல. இப்ப அவங்க மூக்க தொடச்சிட்டு இருக்காங்க. செந்திலும் மூக்க தொடச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நிதானமா நின்னுட்டு இருக்க, செந்திலோட முகத்தை நிமித்தி குடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க மீனா. இல்லையன்னு கூசாம போய் சொல்றாரு செந்தில். என்னை பார்த்து பேசுங்க, என்கிட்ட பேசும்போது அம்புட்டு நாத்தம் நாறுது, இதுல குடிக்கலன்னு வேற போய் பேசுறீங்க அப்படின்னு மீனா கேட்க, இதோ பாரு நான் ஹெவியாலாம் குடிக்கல அப்படிங்கிற செந்தில் ஒரு கட்டிங் அளவுக்கு கையை காமிச்சிட்டு, நான் லைட்டா தான் குடிச்சேங்கிறாரு. உங்களுக்கு லேட் ஆனதும் ஆபீஸ்ல ஏதோ வேலை போல இருக்குன்னு நான் நினைச்சேன். ஏங்க, ஒரு இடத்துல நல்லா இருந்த ஒருத்திய வேரோட அப்படியே புடுங்கிட்டு வந்து வேறொரு இடத்துல நட்டு வச்சோமே, அவ எப்படி இருப்பா? தனியா இருப்பாளே, பயப்படுவாளான்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா நீங்க? இப்படி குடிச்சிட்டு கும்மாலம் போட்டுட்டு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு மீனா கோவமா கேட்க, ஏய் உன்னைய கொண்டு போய் நடு காட்டுலலாம் எங்கேயும் தங்க வச்சிடல, அக்கம் பக்கத்துல ஆளுங்க இருக்கதானே செய்யறாங்க அப்படின்னு செந்தில் கேட்க, இருக்காங்க தாங்கிறாங்க மீனா. அப்புறம் என்னங்கிற மாதிரி செந்தில் கேட்க, அவங்களெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாதே, நான் இங்க தனியா தானே இருக்கேன், ஒரு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்ல, இம்புட்டு நேரம் நான் செவுத்த மட்டும்தான் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா நான் அப்படியே நேரத்துக்கு வந்துட்டா மட்டும் என்னைய அழகா உட்கார வச்சு அப்படியே வளவளன்னு பேசி தள்ளிடுவ பாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனாவுக்கு தாங்க முடியல. இங்க பாருங்க, பேச்ச மாத்தாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும், ஒரு 2500 ரூபா பணம் கொடுன்னு உங்ககிட்ட கேட்டேன், அதை நீ கொடுத்தியா சொல்லு. இல்ல ஓவரா பேசுன, அப்புறம் எப்படி உன் கூட உட்கார்ந்து எனக்கு பேசலான்னு தோணும் அப்படின்னு செந்தில் திமிரா பேச, சாப்பாட்டுக்கே காசு இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு காசுன்னு கேக்குறாங்க மீனா. என்கிட்ட ஏது பணம்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பர்கள், என் உயிர் தோழர்கள், அவங்க வந்து எனக்கு ட்ரீட் கொடுத்தாங்க அப்படின்னு செந்தில் பெருமை பீத்த, யாருங்க அந்த உயிர் தோழர்கள்? ஓ, உங்க கூட காலையில ஆபீஸ் வேலை பார்க்கறேன்னு வந்தாங்களே அவனுங்களா? அவங்கள உங்களுக்கு 1 மாசமா தானே தெரியும், அதுக்குள்ள உயிர் தோழர்களாகி குடிக்கிறதுக்கு ட்ரீட் வச்சாங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஆமா
பழகுனது என்னமோ ஒரே ஒரு மாசம்தான், ஆனா அவங்க என் மனச புரிஞ்சுக்கிட்டாங்க, உன்ன மாதிரிலாம் இல்ல அப்படின்னு எரிச்சலா சொல்றாரு செந்தில். யாருன்னு மீனா கேக்குறதுக்குள்ளேயே, ஏய் இம்புட்டு வருஷமா ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு அந்த ஜெயில இருந்து விடுதலையாகி இங்க வந்திருக்கேன், புரியுதா? மிஸ்டர் பாண்டியனோட கொடுமையிலிருந்து விடுதலையாகி இங்க வந்திருக்கேன், அதை கொண்டாடிட்டு வர்ற என்ன இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் அதையே திரும்பவும் அழுத்தி சொல்ல மீனா அதிர்ச்சியா பாக்குறாங்க. இதோ பாரு, நான் உன்னை பத்தி யோசிக்காம இருந்ததே இல்ல, அம்பட்டு வேலைக்கு இடையிலையும் பர்மிஷனை போட்டுட்டு நான் எங்க போனேன் தெரியுமா? இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு தேவையான உனக்கு தேவையான பர்னிச்சர் எல்லாத்தையும் வாங்க போனேன், அதை வாங்கவும் செஞ்சுட்டேன் அப்படின்னு பெருமையா தலையாட்டுறாரு செந்தில். நாளைக்கு டெலிவரி பண்ணிருவாங்கன்னு செந்தில் சொல்ல, நாளைக்கு டெலிவரி பண்ணிருவாங்களா, பர்னிச்சர் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டுட்டு நிக்கிறாங்க மீனா. ஆமான்னு பெருமையா தலையாட்டிட்டு நிக்கிறாரு செந்தில். அதுக்கு ஏதுங்க பணம்னு மீனா கேட்க, ஐயே இவ ஒருத்தி சும்மா பணம் பணம் பணம்னு, பணம் இல்லாமலா பர்னிச்சர் எல்லாம கொடுத்து விடுவாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா கோவத்தை அடக்கிக்கிட்டு, சரி அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு அத சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு வாய்க்கு ஜிப்பு போடுற மாதிரி ஜாட காட்டிட்டு நிக்கிறாரு செந்தில். டென்ஷன் ஆகுற மீனா அவரை தன்னோட பக்கம் திருப்பிட்டு, இங்க பாருங்க, மறுபடியும் கடன் வாங்குனீங்களான்னு கத்துறாங்க. ஏய் இப்படி சும்மா நோண்டி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காத, கடுப்பா இருக்குது அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனாவுக்கு ரொம்பவே கோவம் ஆயிடுது. இந்த வீட்டுக்கு வர்ற முடிவை தனியா தான் எடுத்தீங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது இந்த வீட்டுக்கு என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்க மாட்டீங்களா நீங்க அப்படின்னு மீனா கேட்க, 12 மணி ஆகுது, அக்கம் பக்கம் ஆளுங்க இருக்காங்க, இப்படி கத்தி பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஆபீசர் செந்திலுக்கு இப்பதான் அர்த்தராத்திரின்றது உரைக்குது போல. மீனாவுக்கு இன்னுமே டென்ஷனா இருக்கு, ஆனாலும் அடக்கிக்கிட்டு, நான் கத்துறதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க, சோ எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு செந்தில் நகர, நான் கேட்ட எந்த கேள்விக்குமே நீங்க பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு மீனா கேட்க, சொல்றேன் காலையில உனக்கு சொல்றேன், காலையில விடியற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி இங்கேயே உட்கார்ந்துரு, விடிஞ்சதுக்கு அப்புறம் வரிசையா ஒவ்வொரு கேள்வியா கேளு, நானும் வரிசையா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன், சரியா? கண்டிப்பா சொல்லுவேன், ஓகேவா? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு உளறிக்கிட்டு எங்க இருந்து கிளம்பிடுறாரு செந்தில். சொல்ற செந்தில் மீனா விரிச்சு போட்டிருந்த பாயில ஹாயா தலைவாணிய நகர்த்தி வச்சு படுத்து தூங்கிடுறாரு. மீனாவுக்கு அடிமேல அடி இடிமேல இடியா நிக்க அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறாங்க. அடுக்கிற செந்தில் நாக்கெல்லாம் சொல்லட்டி திமிர் காட்டிட்டு அப்படியே படுத்திருக்க. மீனா தலையில கைய வச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. யாருக்கும் காத்திருக்காத காலம் ஓடி போக மறுநாள் பொழுது அழகா விடியுது. வேல்ஸ் ஃபேமிலியில எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. முத்துவேல் போன்ல யார்கிட்டயோ, சரிங்க ரொம்ப சந்தோஷம், நான் பணத்தை குமார் கிட்ட கொடுத்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி போனை வைக்கிறாரு முத்துவேல். இப்போ ஆத்தான்னு கூப்பிட்டுட்டே பழனிவேல் அங்க வர்றவரு மத்தவங்களையும் பார்த்துட்டு, ஓ எல்லாரும் இங்கேதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர, வாடாங்கிறாங்க பாட்டி. அங்க இருக்க ஒரு சோஃபால பழனிவேல் உட்கார, பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு முத்துவேல் சொல்ல, நாம ஏதாவது வாங்கிட்டு போகணுமா மாமான்னு மாறி கேக்குறாங்க. லிஸ்ட் அனுப்புவாங்க, அதை மட்டும் வாங்கிட்டு போனா போதுங்கிறாரு முத்துவேல். ஆமா என்ன பூஜைன்னு பழனி கேட்க, கொழுந்தனாரே அத்தையோட பிறந்த நாள் வருதுல்ல, நீங்க வருவீங்கல்ல அப்படின்னு மாறி கேட்க, இது என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க, நான் வராம எப்படி அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி பாட்டி முகத்தை உருன்னு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஏண்டா அந்த பரதேசி அதான் உன் முதலாளி உனக்கு லீவு கொடுப்பாப்லையான்னு கேக்குறாரு சக்திவேல். அதெல்லாம் மச்சான் லீவு கொடுப்பாகன்னு அப்படின்னு பழனி சொல்ல, மச்சான் அப்படின்னு அவரு நக்கல் அடிச்சிட்டு இருக்க, நாம எல்லாருமா கிளம்பி போய் நம்ம ஆத்தாவோட பிறந்த நாளை சீரும் சிறப்புமா கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா கிட்ட வர்றவர் அம்மா முகத்தை கையில எடுத்து ஒரு முத்தம் கொடுத்து, என்ன ஹாப்பியா பர்த்டே பேபின்னு கேக்குறாரு. சே படா சும்மா இருடா அப்படின்னு பாட்டி தள்ளி விட, செல்லம்மா கொஞ்சம் வந்தா அடிக்கிறியே அப்படின்னு பழனி உட்கார, இந்த பக்கம் லொட்டன்னு ஒரு அடி வைக்கிறாரு முத்துவேல். என்னன்னு பார்க்க அவரு காலுக்கடியில முத்துவேல் பேசிட்டு வச்ச மொபைல் இருக்குது. அதை பார்த்துட்டு ஐயோ சாரின்னுங்கிறாரு அவரு. எனக்கு பிறந்த நாள்லாம் ஒன்றும் வேணான்னு சின்ன குழந்தை மாதிரி பாட்டி அடம் பிடிக்கிறாங்க. என்ன ஆத்தா அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க, ஏன் ஆத்தா மறுபடியும் ஆரம்பிக்காதங்கிறாரு சக்திவேல். உனக்காக சந்தோஷமா ஒரு விஷயத்த பண்றோம், முதல்லயே கட்டைய கொண்டு வந்து போடுற அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, உடனே சரிங்கன்னு வேகமா தலையாடுறாரு சக்தி. இங்க பாருங்க, நான் உறுதியா தான் சொல்றேன், எனக்கு இந்த கொண்டாட்டம் கிண்டாட்டம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு பாட்டி உறுதியா சொல்ல, எல்லாரும் அவங்களையே பாக்குறாங்க. ஏன் வேண்டாம், காரணத்தை சொல்லுங்கிறாரு முத்துவேல்.
நான் இருக்க போறது இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ இருக்கிற காலத்துக்குள்ள நடக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அதுவும் நடக்காதுன்னு கண்கூடா தெரியும் போது எதுக்கு தேவையில்லாத இந்த பிறந்த நாள்லாம் கொண்டாடிட்டு இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. அவங்களோட ஆசைதான் என்னன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அதனால அவங்கவுங்க பாட்டுக்கு ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல திரும்பி நின்றுட்டு இருக்க. ஆத்தா இப்ப என்ன நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, இந்த குடும்பமும் கோமதி குடும்பமும் இருக்கிற பகை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்குமான்னு கேக்குறாங்க பாட்டி. பாட்டு டென்ஷனோட கையில அடிச்சு, சத்தியமா நடக்காதாத்தாங்கிறாரு சக்திவேல். அப்போ இந்த பிறந்த நாள் விழாவும் நடக்கவே நடக்காது அப்படின்னு பாட்டி நானும் உனக்கு சலைச்சவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி முத்துவேலும், அப்பதா என்ன அப்பதா இப்படி அடம் பண்றன்ற மாதிரி குமரவேலும் பாக்குறாங்க. பழனிக்கு பாண்டியன் லீவு கொடுப்பாரா இல்ல டேய் காலம் போன காலத்துல இதெல்லாம் என்னடா பேசாம வேலையை பாருடா போய் டெலிவரி கொடுத்துட்டு வாடான்னு சொல்ல போறாரா இல்ல வயசுல பெரியவங்க இனிமே என்ன தூக்கிட்டு போறோம் அவங்க ஆசையை நிறைவேற்றலான்னு குடும்பத்தோட கோவிலுக்கு போக போறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.